வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு சனியன்றும் வால்மீகி ராமாயணத்தை ஷோவின் ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இது 5வது பகுதி. இந்த 5வது பகுதியிலும் உத்தரகாண்டம் பகுதி தான் தொடர்கிறது. இரட்டையர் பிறந்தனர் என்ற தலைப்பிலே அவர் எழுத ஆரம்பிக்கிறார். வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் வசித்து கொண்டிருந்த ரிஷிகள் சிலருடைய மகன்கள் நெஞ்சை பிளக்கக்கூடிய சீதையின் கதறலை கேட்டு அங்கு வந்து அவளுடைய பரிதாப நிலையை கண்டு பெரிதும் மனம் பாதிக்கப்பட்டவர்களாக விரைந்து சென்று வால்மீகி ரிஷியை அடைந்தார்கள். அவர் பாதங்களை தொட்டு வணங்கி, அந்த இளைஞர்கள், நாங்கள் இதற்கு முன் பார்த்திராத ஒரு பெண்மணி, மகாலட்சுமி போல் தோற்றமளிக்கும் ஒரு மாது சிரோன்மணி, மிக உயர்ந்தவன் ஒருவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய தோற்றமளிக்கும் பெண் திலகம் நதிக்கரையில் கதறி அழுது கொண்டிருக்கிறார். வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்துவிட்ட தெய்வம் போல காட்சியளிக்கிற அவர் இப்படி பரிதவிக்க தகுந்தவர் அல்ல. அவரை பார்த்தால் சாதாரண ஒரு பெண்மணியாக தெரியவில்லை என்று கூறினார்கள். தனது தவ வலிமையால் நடந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் நடக்க இருப்பதையும் முற்றிலும் அறிந்தவரான வால்மீகி முனிவர் கையில் கமண்டலத்துடனும் தர்பை கட்டுடனும் பாதரட்சை அணியாத வெறும் கால்களுடனும் விரைந்து சென்று நிர்கதியாக நிற்கும் அயோத்தி மன்னன் ராமரின் மனைவி சீதை இருந்த இடத்தை அடைந்தார். துயரக்கடலில் விழுந்து தத்தளித்து கொண்டிருந்த அந்த மாசற்ற பெண்மணிக்கு வால்மீகி முனிவர் சில ஆறுதல் வார்த்தைகளை கூறினார். ஜனகரின் மகள், ராமரின் மனைவி, தசரதின் மருமகள் என்று கிடைத்தற்கரிய முப்பெரும் அந்தஸ்தை உடைய பெண் திலகமே, உன் வரவு நல்வரவாகட்டும். கணவனிடம் மாறாத விசுவாசமுடையவளே, நடந்த நிகழ்ச்சிகளை நான் செய்த புண்ணியத்தின் காரணமாக நான் அறிவேன். உலகின் நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொள்ளும் வல்லமையை இறைவன் கருணை கூர்ந்து எனக்கு அளித்திருக்கிறான். உன்னுடைய தூய்மையை நான் அறிவேன். மனதாலும் கூட எந்த பாவமும் செய்யாதவள் நீ என்பது எனக்கு தெரியும். ஜனகன் பெற்றெடுத்த திருமகளே, இங்கே எங்களுடைய ஆசிரமங்களில் ரிஷிகள், பத்தினிமார்கள் வாழ்கிறார்கள். அவர்களும் கூட தவவழிகளை மேற்கொண்டவர்கள் தான். உன்னை கண்ணும் கருத்துமாக அவர்கள் பாதுகாப்பார்கள். பெண்ணே, உன்னுடைய காப்பாளனாக நானே பொறுப்பேற்கிறேன். நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஆசிரமத்தை உன்னுடைய வீடாக நினைத்துக் கொள்வாயாக. வேறு இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று வேதனை உனக்கு வேண்டாம். சொந்த இடத்திலேயே சில காலம் தங்குவதற்காக வந்திருப்பதாக நினைத்துக் கொள்வாயாக. புண்ணியவதியே, எல்லாம் நலமாகவே முடியும். குவிந்த கரங்களுடனும் கண்ணீர் மல்கிய கண்களுடனும் வால்மீகிக்கு நன்றி கூறிய சீதை அவரை பின்தொடர்ந்து சென்றாள். ஆசிரமத்தை அணுகிய வால்மீகி ரிஷிகளின் மனைவிமார்களிடம் சீதையை அறிமுகப்படுத்தினார். இவள் ஜனகரின் திருமகள், தசரதரின் மருமகள், ராமரின் மனைவி. குற்றமேதும் செய்யாத இவளை அவளுடைய கணவன் துறக்கும் துரதிருஷ்டம் நேர்ந்திருக்கிறது. இப்பொழுது முதல் இந்த மங்கையர்க்கரசி என் பொறுப்பில் இருக்கிறாள். எனக்கு காட்டும் மரியாதையை நீங்கள் அனைவரும் சீதைக்கு காட்ட வேண்டும். பேரன்பு செலுத்தி அவளுடைய மனதில் ஒரு குறையும் தோன்றாமல் அவளை பாதுகாப்பீர்களாக. இவ்வாறு கூறிவிட்டு வால்மீகி முனிவர் அங்கிருந்து அகன்றார். இதற்கிடையில் அயோத்திக்கு திரும்பி கொண்டிருந்த ரதத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த லக்ஷ்மணன் தேரோட்டி கொண்டிருந்த சுந்தரரிடம், சீதையை ராமர் பிரிய நேர்ந்த இந்த கொடூரமான நிகழ்ச்சி விதியின் செயலை யாராலும் மாற்ற முடியாது என்பதை காட்டுவதாகவே நான் நினைக்கிறேன். கோபம் கொண்டால் அசுரர்கள், ராட்சசர்களை மட்டுமல்லாமல் கந்தர்வர்களையும் தேவர்களையும் கூட நடுங்கச் செய்யக்கூடிய ராமர் இப்பொழுது விதிக்கு வசப்பட்டிருக்கிறார். 14 வருடம் அனுபவித்த வனவாசத்தை விட ராமருக்கு பெரும் துயரத்தை தரக்கூடியது சீதையின் பிரிவு. அபவாதம் பேசிய மக்களின் வார்த்தையை மதித்து இந்த புண்ணியவதியை துறந்ததில் ராமருக்கு எந்த நன்மை எய்துவிடப் போகிறதோ எனக்கு தெரியவில்லை என்று மனம் நொந்து பேசினான். இப்படி லக்ஷ்மணன் கூறியவுடன் சுமந்திரர் சற்று யோசித்துவிட்டு அவனிடம் ஒரு பழைய நிகழ்ச்சியை கூறினார். இப்போது நடப்பதற்காக வருந்தி பயனில்லை. ஏனெனில் இது இப்படித்தான் நடக்கப் போகிறது என்பது பற்றி ஏற்கனவே ஜோதிட சாஸ்திர நிபுணர்கள் உன் தந்தை தசரத மன்னனிடம் கூறியிருக்கிறார்கள். ராமர் தன்னுடைய மனைவியையும் சகோதரர்களையும் கூட பிரிய நேரிடும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே தசரத மன்னனுக்கு சொல்லியிருக்கிறார்கள். தனக்கென ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து ராமர் ஆட்சி புரிவார் என்பது ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் கூறிய வார்த்தை. அது பொய்யாகவில்லை. இது மட்டுமல்ல, துர்வாச மகரிஷியும்
ஒருமுறை வசிஷ்டரின் ஆசிரமத்தில் தசரதருக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொன்னார். வசிஷ்டரை காண்பதற்காக அவருடைய ஆசிரமத்திற்கு தசரதர் சென்றபோது அங்கு அப்போது தற்காலிகமாக தங்கியிருந்த துர்வாசர் ஒரு விஷயத்தை சொன்னார். அது மிகவும் ரகசியமானது. அங்கே அப்போது இருந்ததால் அந்த செய்தியை அறிந்து கொண்ட நான் மற்றவருக்கு இதை சொல்லக்கூடாது என்று பணிக்கப்பட்டேன். ஆனால் இப்போது உன் மனம் படும் பாட்டை நான் பார்க்கிறேன். அதுவுமன்றி இவ்விஷயத்தை உன்னிடம் மட்டும் கூறும் நிலை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அந்த விவரத்தை கூறுகிறேன் கேள். இவ்வாறு கூறிய சுமந்திரர் மேலும் தொடர்ந்தார். தன்னுடைய மகன்களாகிய ராமர் அவருடைய சகோதரர்கள் ஆகியோரின் வாழ்வு எப்படி அமையும் என்று தசரத மன்னன் கேட்டபோது துர்வாசர், மன்னனே கவனித்துக்கொள் என்று கூறி மேலும் சொன்னார். முன்னொரு காலத்தில் அசுரர்கள் பிருகுமுனிவரின் ஆசிரமத்தில் சரண் புகுந்து அவருடைய மனைவியின் கருணையின் காரணமாக காக்கப்பட்டு அங்கே அச்சமில்லாமல் வாழத் தொடங்கினார்கள். தேவர்கள் இது பற்றி விஷ்ணுவிடம் முறையிட அவர் கோபமுற்று தகுதியற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை காப்பாற்ற முனைந்த பிருகுவின் மனைவியின் தலையை தன்னுடைய சக்கராயுதத்தின் மூலம் அறுத்து தள்ளினார். இதை கண்ட பிருகுமுனிவர் முற்றிலும் நிதானத்தை இழந்தார். அவர் விஷ்ணுவை பார்த்து, கோபத்தினால் வெல்லப்பட்ட நீர் எந்த நியாயமும் இல்லாமல் என் மனைவியை கொன்றீர். பாவங்களை எல்லாம் விளக்கும் வல்லமை படைத்தவரே, உம்மை நான் சபிக்கிறேன். மனிதனாக பிறந்து மனைவியை துறந்து மனவேதனையுடன் நீண்ட காலம் வாழ்வீராக என்று சபித்தார். தன் நிலை இழந்து இப்படி விஷ்ணுவுக்கே சாபமிட்டாலும் அப்படி செய்த உடனேயே பிருகுமுனிவருக்கு பெரும் மனக்கஷ்டம் ஏற்பட்டது. அப்போது விஷ்ணு அவரை சமாதானப்படுத்தி உலக நன்மைக்காக அவருடைய சாபத்தை தான் ஏற்பதாக கூறினார். அதன்படியே அவதாரம் செய்துள்ள ராமர் அயோத்தி மன்னனாக பட்டம் சூடி இந்த பூவுலகம் கண்டிராத வகையில் வியக்கத்தக்க அளவுக்கு ஆட்சி புரிந்து தன்னிகரற்ற வீரனாக திகழ்ந்து மக்களையெல்லாம் மகிழ்வித்து 2 மகன்களையும் சீதையின் மூலமாக பெற்று அவர்களிடம் ராஜ்யபாரத்தை ஒப்படைத்துவிட்டு சகோதரர்களுடன் மேலுலகம் செல்வார் என்பதும் அவருடைய பிரிவால் ஏற்படும் சோகத்தையும் ராமர் அனுபவிப்பார் என்பதும் ஏற்கனவே விதிக்கப்பட்டவை. இது துர்வாசர் மூலமாக தசரதருக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. லக்ஷ்மணா, இது உன் சகோதரர்களில் கூட யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. சீதை பெற்றெடுக்கப் போகும் குழந்தைகளால் ரகுவம்சம் மேலும் தலை தோங்கப் போகிறது. ஆகையால் நீ வருந்துவதற்கு இதில் இடமில்லை. எல்லாம் விதித்தபடியே நடக்கிறது. சுமந்திரர் கூறிய வார்த்தைகளால் ஆறுதல் அடைந்த லக்ஷ்மணன் அயோத்தி திரும்பியவுடன் ராமரிடம் சென்று அவருடைய உத்தரவை தான் நிறைவேற்றிவிட்டதாக கூறினான். மரியாதைக்கு உகந்தவரே, நன்னடத்தைக்கு உறவிடமாகிய ஜனகன் மகளை உங்கள் வார்த்தைப்படியே வால்மீகியின் ஆசிரமத்திற்கு அருகில் விட்டுவிட்டு உங்கள் காலடியில் மீண்டும் பணிபுரிய வந்திருக்கிறேன். தீரம் மிகுந்தவரே, நடந்த நிகழ்ச்சி குறித்து வருந்த வேண்டாம். விதியின் வசத்தால் இது நடந்திருக்கிறது. குவித்து வைக்கப்பட்டவை குறைந்து அழிவதும், உயரத்தை எட்டியவை வீழ்ந்து தாழ்வதும், இணைந்து கொண்டவை பிரிந்து விலகுவதும், பிறப்பெய்தியவை அழிவெய்துவதும் விளக்க முடியாத நியதிகள் எல்லாமே பிரிவிற்கும் அழிவிற்கும் விலகுவதற்கு உட்பட்டவை என்பதால் மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், செல்வம் ஆகியவற்றுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக ஈடுபாடு தவிர்க்கப்பட வேண்டியதாகும். உமது மனதை கட்டுப்படுத்தி அதன் மூலம் உலகையே உங்கள் ஆளுகையில் கொண்டு வரக்கூடிய வல்லமை படைத்தவர் நீர். அசுரர்களை வெல்வதற்காக யாருடைய உதவியை தேவர்கள் நாடி வந்தார்களோ அந்த அரசனின் வம்சத்தில் உதித்தவரே, உமக்கு துன்பம் என்பதே கிடையாது. இப்படி லக்ஷ்மணன் பேசியதை கேட்ட ராமர் தன் மனதை தேற்றி கொண்டார். பிறகு சில காலம் கழிந்து லவணன் என்ற அசுரனை கொள்வதற்காக புறப்பட்ட ராமரின் இளைய சகோதரன் சத்ருகனன் போகும் வழியில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினான். அவன் அங்கு ஓர் இரவை கழித்த போதுதான் சீதை 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார். வால்மீகி முனிவருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. அவர் துர்தேவதைகளால் குழந்தைகளுக்கு எந்த துன்பமும் நேராமல் இருப்பதற்காக செய்ய வேண்டிய வைதிக காரியங்களை செய்தார். அதன் பின்னர் ஒரு தர்பையை 2ஆக கிள்ளி அதை ஆசிரமத்தில் இருந்த வயதான பெண்மணியிடம் கொடுத்து, 2 குழந்தைகளில் முதலில் பிறந்தவன் தர்பையின் குசம் என்கிற இந்த மேல்பாகத்தினால் சுத்தப்படுத்தப்பட்டு குசன் என்று அழைக்கப்படுவானாக. லவம் என்று அழைக்கப்படுகிற தர்பையின் கீழ்ப்பாகத்தினால் சுத்தப்படுத்தப்படுகிற 2வது குழந்தை லவன் என்றே அழைக்கப்படுவானாக. இந்த 2 குழந்தைகளும் எதிர்காலத்தில் பெரும் புகழ் பெற்று விளங்கட்டும் என்று கூறினார். ஆசிரமமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிய அந்த போதினில் அங்கே இருந்த சத்ருகனன் சீதை 2 குழந்தைகளை பெற்றெடுத்த செய்தி கேட்டு பெரிதும் மகிழ்வுற்றான்.
இதன் பின்னர் சத்ருகனன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று லவணாசுரனை வென்று வீழ்த்தி கொன்று திரும்பகையிலும் வால்மீகி ஆசிரமத்தில் தங்கினான். இதற்கு இடைப்பட்ட 12 வருட காலத்தில் காண்போரை கவரும் வசீகர தோற்றமுடையவர்களாகவும் பிரம்மச்சாரியங்களுக்கு உரிய உயர்ந்த கல்வியறிவை பெற்றவர்களாகவும் வளர்ந்திருந்த லவகுச்ச சகோதரர்கள் சத்ருகனன் அங்கு தங்கியிருந்த போதும் கூட தங்கள் வழக்கம் போல வால்மீகியினால் உபதேசிக்கப்பட்ட இராமாயண காவியத்தை பாடிக்கொண்டிருந்தார்கள். தன்னை மறந்து அந்த கானத்தை லயித்துவிட்ட சத்ருகனனுக்கு நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நேரில் காண்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ராமருடைய வரலாறு சத்ருகனுடைய நெஞ்சை கசைக்கு புளிய அவன் ஒரு நிலையில் மனச்சங்கடம் தாங்க முடியாமல் மூர்ச்சையடைந்து வீழ்ந்தான். அதன் பின்னர் அடுத்த தினம் வால்மீகி முனிவரிடம் விடைபெற்று சத்ருகனன் அயோத்தி திரும்பினான். இந்த இடத்துல அவர் குறிப்பறை மாதிரி ஒரு நீளம் அவனுக்கு கொடுக்குறார். அவர்கள் லவகுச்ச சகோதரர்கள் பிறப்பு வளர்ப்பு பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த கட்டம் வரையில் உத்தரகாண்ட பகுதிகளை கூறியிருக்கிறேன். இது பாலகாண்டத்தை சேர்ந்தது அல்ல. ஆனால் இந்த தொடரில் பாலகாண்டத்தை ஆரம்பித்த பிறகு இதை சொல்லியிருப்பதற்கு காரணம் இராமாயணத்தை இசைத்த லவகுச்ச சகோதரர்கள் யார் என்பது இங்கேயே தெளிவாக்கப்படுவது பொருத்தமாக இருக்கும் என்ற என்னுடைய எண்ணம்தான். தனது உபன்யாசங்களில் காலம் சென்ற அனந்தராம தீட்சிதரால் இந்த அணுகுமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. நான் ஏதோ அதிக பிரசங்கித்தனம் செய்து விடுவதாக யாரும் நினைத்து விட வேண்டாம் என்பதற்காக இதை சொல்கிறேன். லவகுச்ச சகோதரர்கள் விஷயமாக துளசிதாசரின் இராமாயணம் வால்மீகி இராமாயணத்திலிருந்து மாறுபடுகிறது. ஒரு சலவை தொழிலாளி மட்டுமே சீதையின் நடத்தை பற்றி சந்தேகப்பட்டு பேசியதாக ஒரு கதை வழக்கில் உண்டு. அதற்கு ஆதாரம் துளசிதாச ராமாயணத்தில் வருகிறது. ஒரு சலவை தொழிலாளி சந்தேகத்திற்குரிய வகையில் நடந்து கொண்டு விட்ட தன் மனைவியை கண்டித்து பேசுகையில், நான் என்ன ராமனா, மனைவி எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு என்று பேசியதாகவும் அதை வைத்து கொண்டு ராமர் சீதையை பகிஷ்காரம் செய்ய முடிவு செய்ததாகவும் துளசிதாசரின் இராமாயணத்தில் தான் வருகிறது. ஆனால் அதில் ராமர் உண்மையான சீதையை பகிஷ்காரம் செய்து விடவில்லை. சீதையிடம் அவள் மேலுலகம் செல்லும் நேரம் வந்துவிட்டதாக ராமர் கூற, அவள் மேலுலகம் சென்றுவிட அவளுடைய தோற்றம் மட்டுமே பூமியில் நிலைத்திருக்க அந்த தோற்றத்தை தான் ராமர் பகிஷ்காரம் செய்கிறார் என்று துளசிதாசரின் இராமாயணம் கூறுகிறது. இப்படி பகிஷ்காரம் செய்யப்பட்ட சீதைக்கு வால்மீகி ஆசிரமத்தில் பிறந்த லவகுச்ச சகோதரர்கள் மாபெரும் வீரர்களாக திகழ்கிறார்கள். ராமர் அஸ்வமேத யாகம் நடத்தும் பொழுது அவர் உழவு விட்ட குதிரையை அவர்கள் சிறைப்படுத்தி விடுகிறார்கள். பெரும் யுத்தம் நடக்கிறது. லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் மட்டுமல்லாமல் பீஷ்மன், ஹனுமான் போன்றவர்களும் கூட லவகுச்ச சகோதரர்களால் தோற்கடிக்கப்பட்டு விடுகிறார்கள். அந்த நிலையில் ராமரும் போகிறார். அவரும் கூட லவகுச்ச சகோதரர்களிடம் தோல்வியை காண்கிறார். அப்போது வால்மீகி முனிவரின் மூலமாகவும் சீதையின் மூலமாகவும் அவர்கள்தான் தன்னுடைய மகன்கள் என்பதை ராமருக்கு தெரிய வருகிறது. இவை துளசிதாசரின் இராமாயணத்தில் காணப்படும் விவரங்கள். இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக மீண்டும் சொல்கிறேன். நடந்ததையும் நடக்க இருப்பதையும் அறிந்து கொள்ளும் சக்தியை பிரம்மன் மூலமாக பெற்று ராமரின் வரலாற்றை வால்மீகி எழுதினார். அது வால்மீகி இராமாயணம். துளசிதாசர், கம்பர் போன்றவர்கள் எழுதிய இராமாயணங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டவை. அந்தந்த கவியின் மனதுக்கேற்பவும் வேறு சில புராணங்களை வைத்தும் கற்பனைகளை கலந்தவையாக அவை அமைந்திருக்கின்றன. ஆகையால் நாம் ஆதாரபூர்வம் என்று எடுத்துக்கொள்வது வால்மீகி இராமாயணமே. அதற்கு மீண்டும் வருவோம். லவகுச்சர்களின் பிறப்பை அறிந்து கொண்ட சத்ருகனன் அது பற்றி ராமரிடம் பேசவில்லை. எந்த நேரத்தில் இந்த செய்தியை ராமருக்கு தெரிவிப்பது என்பது வால்மீகி முனிவருக்கு தான் தெரியுமே தவிர தனக்கு தெரியாது என்ற சத்ருகனின் தன்னடக்க சிந்தனை தான் இதற்கு காரணம். அவரே இந்த செய்தியை ராமருக்கு தெரிவிக்காத நிலையில் தான் தெரிவிப்பது முறையாக இருக்காது என்று சத்ருகனன் எண்ணினான். பெரியவர்களுக்கு மதிப்பில்லாத இந்த காலத்தில் இந்த மாதிரி சிந்தனையை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம். ஆனால் ராம சகோதரர்கள் போன்ற உத்தமமான மனிதர்கள் பெரியோர்களின் சிந்தனைக்கு கொடுத்த மதிப்பை தான் இது காட்டுகிறது. சுமந்தரிடமிருந்து துர்வாசர் கூறிய பிருகுமுனிவர் சாபம் பற்றிய விவரங்களை அறிந்து கொண்ட லக்ஷ்மணனும் அது பற்றி ராமரிடம் எதுவும் பேசவில்லை. அவன் பேசாததற்கு காரணம் இது யாரிடமும் சொல்ல தகுந்த விஷயமல்ல என்று சுமந்தர் கூறியதுதான். அப்போது சுமந்தரிடமிருந்து அறிந்து கொண்ட விவரங்கள் மூலமாகத்தான் லக்ஷ்மணனுக்கு ராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்ற உண்மையே முழுமையாக புரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு முன்பாக இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சுமந்தரர் கூறிய அளவு தெளிவாக அதை யாரும் எடுத்துரைக்கவில்லை. சுமந்தரர் லக்ஷ்மணனின் தந்தை தசரதற்கே அமைச்சராக இருந்தவர். குடும்ப நலனில் பெரும் அக்கறை கொண்டவர். பழுதில்லாத ராஜ விசுவாசம் கொண்டவர். ஆகையால் அவர் இது பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லிவிட்டதால் லக்ஷ்மணன் அது பற்றி யாரிடமும் பேசாமல் இருந்து விட்டான். சீதையை துறக்க முடிவு செய்த விஷயத்தில் ராமர் சற்றும் நியாயமில்லாமல் நடந்து கொண்டார் என்ற அபிப்பிராயம் எழுவது இயற்கை.
மனிதாபிமானமற்ற செயலாகவும் ஒரு பெரும் அநீதியாகவும் ஒரு கொடூரமான செயலாகவும் கூட காட்சியளிக்கிற செயல்தான் இது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அரசன் என்கிற முறையில் ராமருக்கு சில கடமைகள் இருந்தன. அரசனின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது மேலை நாடுகளில் கூட கூறப்பட்டு வந்த தத்துவம். அரசன் மீது மக்களுக்குள்ள மரியாதை கடுகளவேனும் குறைந்தாலும் அது அவனது ஆட்சி முறைக்கு நல்லதல்ல என்ற நம்பிக்கை தான் இதற்கு காரணம். அரச குடும்பத்தை பற்றி மக்கள் கேலி பேசும் நிலையோ, அரசனின் வாழ்வு பற்றி பல மக்கள் குறை காணும் நிலையோ தோன்றிவிட்டால் அது அரசனின் மக்கள் வைத்திருக்கும் மரியாதை குன்றும். அப்படி மரியாதை குன்றிவிட்டால் அரசனின் ஆணை அவமதிக்கப்படும் நிலையும் தோன்றலாம். கணவன் எந்த முறையில் கணவன் என்ற முறையில் ஒரு தவறும் செய்யாத சீதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ராமருக்கு இருந்தது. ஆனால் சீதை மீது மக்களுக்கு அநியாயமாக ஏற்பட்டுவிட்ட சந்தேகம் அரசன் மீது அவமரியாதை என வளர்ந்து ஆட்சியின் மாட்சிமை குறைவு என்ற விளைவை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று பார்த்து கொள்ளும் பொறுப்பும் மன்னன் என்ற முறையில் ராமருக்கு இருந்தது. ராஜ்யத்தில் ஏதோ ஓரிருவர் பேசிய வதந்தி அல்ல இது, சீதை பற்றி அவதூறு. மக்கள் பரவலாக பேச தொடங்கிவிட்ட கொடுமை அது. என்ன செய்து அதை எதிர்கொள்வது? அந்த அவதூறை பொசுக்கிவிட அக்னி பிரவேசத்தை விட ஒரு வழி உண்டா? அதையே செய்துவிட்ட சீதையை பற்றி அவதூறாக தொடர்ந்தது என்றால் அதை எவ்வாறு ஒழிப்பது? நியாயமற்ற முறையில் மக்கள் பேசிக்கொண்டால் பேசிவிட்டு போகட்டும் என விட்டு விடுவது ஒரு வழிமுறை. ஆனால் அப்படி செய்த அரசன் மீது மரியாதை குன்றி ஆட்சி அலங்கோலம் எய்தும். ஆட்சி கலகலத்தால் அவதியுறுவது மக்கள்தான். மக்களை காப்பாற்றும் பொறுப்புடைய மன்னன் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை மேற்கொள்வது பொறுப்பற்ற தன்மையின் சிகரமாக அமைந்துவிடும். ஆகையால் ராமர் அந்த வழியை மேற்கொள்ளவில்லை. சீதையை ராமர் பெரிதும் நேசித்தார். ராவணன் நம்மளை அபகரித்து சென்றபோது ராமர் பற்ற துயரம் வார்த்தைகளில் அடக்க முடியாது. சீதையின் பிரிவு ராமரை நெருப்பில் போட்டு வாட்டி எடுத்தது. சீதையை மக்கள் சந்தேகித்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் காரணமாகவே யுத்தம் முடிந்த பிறகு பலர் முன்னிலையில் தன்னுடைய தூய்மையை அவள் நிரூபிக்குமாறு அவர் செய்தார். அதை சீதையிடமே விளக்கி அவளிடம் மன்னிப்பு கோரியவர் அவர். சீதை இல்லாமல் தான் வாழ்வது கடினம் என்று பலமுறை அவர் கூறியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் சீதையை துறந்தார் என்றால் அது அவர் தனக்குத்தானே விதித்து கொண்ட தண்டனை. ஆகையால் சீதையின் பகிஷ்காரம் ஒரு மன்னன் செய்த தியாகம் என்றுதான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர ஒரு கணவன் செய்த கொடுமை என்று கருதப்பட்டு விடக்கூடாது. இன்றும் மனதை நொறுக்குகிற மாபெரும் தியாகத்தை மக்களுக்காக செய்த மன்னவனின் வரலாறாகிய ராமாயணத்தின் தொடக்க பிரிவாக பாலகாண்டத்திற்கு அடுத்த வாரம் நாம் மீண்டும் செல்வோம். இத்துடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த சோபின் ஆய்வுக் கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்துக்கான பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.